ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் போர்ட் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் போர்ட் கேமில் நமக்கு ஒரு மேக்னெட்டிக் போர்ட் ப்ளஸ் வந்து ஒரு மேக்னெட்டிக் பென் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பென் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மேக்னெட்டிக் போர்டில் என்ன வேணாலும் ட்ரா பண்ணலாம். ஸோ இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மேக்னெட்டிக் போர்ட் ரீசெண்டாக என்னோடய கிட்ஸ்க்காக வாங்கியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம எனி ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், தென் வந்து ஷேப்ஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் பென்னை ஜஸ்ட் இங்கே கொண்டு போயிட்டு ஆல்ஃபபெட் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ஃபபெட் வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். ஸோ ஈஸியாக நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னென்னா மேக்னெட்டிக் பென். இப்போ நான் இதை வந்து இங்கே கொண்டு போனேன் அப்படின்னா ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயுமே ஒரு மேக்னெட்டிக் டிப் இருக்கும். ஸோ அது கொண்டு போகும்போது அது வந்து ஜஸ்ட் வெளியில் வருது. ஸோ இது பேஸ் பண்ணி தான் இந்த மேக்னெட்டிக் பென் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மேக்னெட்டிக் போர்டு ஒர்க் ஆகுது. ஸோ இது ரேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் ட்ரா பண்ண ஏதாச்சும் ஒரு ஷேப்பை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்னோடய ஃபிங்கர் வச்சுட்டு ஜஸ்ட்டு புஷ் பண்ண அப்படின்னா அது உள்ளே போயிடும். ஸோ இது வந்து இந்த மேக்னெட்டிக் டிப் எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும், வெளியில் வராது. ஸோ அதனால் கிட்ஸ்க்கு வந்து இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு விளையாட கொடுக்கும்போது எந்த பயமும் இல்லாமல் கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். தென் வந்து அவங்களுக்கு வந்து இது லேர்னிங் பர்பஸ்க்காகவும் கொடுக்கலாம், ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து இது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க நிறையா லெட்டர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க, நம்பர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். இதில் வர இந்த சவுண்டுக்காகவே அவங்க வந்து இந்த போர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம இதை வந்து கொடுக்கலாம். தென் வந்து நம்ம இதை கிஃப்டிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்போ நம்ம இந்த மேக்னெட்டிக் போர்ட் கேமை வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே வந்து என்னோடய ஃப்ரீ டைமில் நான் இந்த மேக்னெட்டிக் போர்டு யூஸ் பண்ணுவேன். நான் என்னுடைய ஏதாச்சும் க்ரியேட்டிவான இமேஜஸ் எல்லாமே வந்து நான் இதில் ட்ரா பண்ணுவேன். ஸோ நம்மளோட குழந்தைங்களுக்கும் வந்து க்ரியேட்டிவாக அவங்க திங்க் பண்ணுறதுக்கு ப்ளஸ் க்ரியேட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மேக்னெட்டிக் போர்டு வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கிட்ஸுக்கு என்ன மாதிரியான கேம்ஸ் வந்து சம்மர் சீசனில் கொடுக்குறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.